இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழருங்கிற முறையில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைவோம். ஒரு தமிழர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக போறாரு அப்படின்னு. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடியும் தமிழர்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. வெங்கட்ராமன் ஆயிருக்காரு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அது நிச்சயம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் வர்றாரு, அந்த அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ராதாகிருஷ்ணன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுறதுனால தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. இன்னொன்னு, ஒருத்தர் எம்பியா வந்தாருன்னா, இவர் ராதாகிருஷ்ணன் எம்பியா இருந்திருக்காரு, ஜெயிச்சு வந்திருக்காரு. அந்நேரம் அவருக்கு வந்து உரிமையும் உண்டு, கடமையும் உண்டு, தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சியை பார்க்கணும் அப்படின்னு ரெண்டுமே உண்டு அவருக்கு வந்து. இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆகும்போது நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதனால தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யாரும் இன்னும் கேட்க முடியாது. அவர் இந்தியாவுக்கே பொதுவானவர், சொந்தமானவர். ஒண்ணு. இன்னொன்னு, அவர் எதை செய்வாரு? அவர் வந்து ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த கட்சியுடைய கோட்பாட்டுக்கு இணங்கத்தான் அவர் தன்னுடைய பதவி காலத்தில், அது சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லுவோம், அவர் வந்து தன்னுடைய பதவி காலத்தை கழிப்பார். இப்போ முர்மு இருக்காங்க, பிரசிடென்டா இருக்காங்க. அவங்க வந்து என்ன, பழங்குடி மக்களுக்கு இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு? பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை பத்தி முர்மு வந்து போராட முடியுமா? அல்லது புது சட்டம் ஏதாவது அவங்க வந்து கொண்டு வர முடியுமா? மத்திய அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்ப, அதற்கு இசைவு தருவதுதான், அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக மத்திய அமைச்சரவை சொல்லுகின்ற கேட்கின்ற வேண்டுகோள்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரை அவர் என்ன செய்ய முடியாது. அதுக்கு இசைவு தெரிவிப்பதை தவிர அவருக்கு வேற வேலை கிடையாது.